friends, welcome to Shika's Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா கேக். இதுல மைதா முட்டை எதுமே யூஸ் பண்ணாம வீட்ல இருக்க பொருளை வச்சு சூப்பரா ரெடி பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குது. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் ரவா, 1 கப் பொடி பண்ண வெள்ளை சுகர், 1 கப் தயிர். தயிர் ரொம்ப புளிக்க வேண்டாம் பார்த்துக்குங்க. சிட்டிகை சால்ட் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவா அளக்குறீங்களோ அதே கப்பில் நீங்கள் எல்லா பொருளையும் அளந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி வச்சு 15 நிமிஷம் நல்லா ஊறணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேக் ட்ரேவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயிலை விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துல படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மைதாவை தூவி விட்டுட்டு டஸ்டிங் பண்ணிக்கலாம். இதுவும் எல்லா இடத்துல படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக டஸ்டிங் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மைதாவை நீங்கள் தட்டி விட்டுடலாம். இதுக்கு மேலே நான் ஒரு பட்டர் ஷீட் வைக்கிறேன். சப்போஸ் பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரேவை. ட்ரே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாதாமை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாமை குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பாதாமை மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறத்துக்கு வறுத்துக்கலாம். பாதாம் நல்லா நெய்யில் வறுப்பட்டுடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், இது ஆப்ஷனல் தான், 1/2 கப்பு நெய், இது கூட வறுத்து வச்சிருக்கிற பாதாம், இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இது கேக் ட்ரேவில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை கேக் ட்ரேயில் மாற்றிக்கலாம். கேக் ட்ரேயில் மாற்றிட்டு லைட்டாக இப்படி டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளில வந்துடும். இந்த கேக் மிக்சரை நான் அவனில் பேக் பண்ண போகிறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனுக்கு பதிலாக ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நான் உப்பு தூவி விட்டுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பிளேட்டை வச்சுக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் ட்ரேவை வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி வச்சு இதை 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 30 நிமிஷம் கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. கேக் பேக் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி நடுவில் குத்தி பார்க்கலாம். இது மாதிரி ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா கேக் நல்லா வெந்துடுச்சு. கேக் நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தியை வச்சு இந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுக்கிறேன். இது ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மேலே லைட்டாக இப்படி டேப் பண்ணி விட்டுக்கிறேன். மேலே இருக்கிற பட்டர் ஷீட் எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக்கை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.